Right, children. இது உங்களோட முதலாவது கேள்வி என்று நினைக்கிறேன். Let us identify several tools that are available in the graphic. இதை நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான் பிள்ளைகள். சரி, இதுல ஒரு பிராக்டிக்கலா போகுது பாருங்க. வா, பிராக்டிக்கலா போகுது வீடியோ கிளிப்பா பாருங்க எப்படி வேலை செய்யறேன்னு சொல்லி. சவுண்ட் கேக்குதான்றது ஒருக்கா சொல்லுங்க. சவுண்ட் கேக்குதா பிள்ளைகள்? டீச்சிங் சவுண்ட் கேக்குதா? No, teacher. No, என்ன? Right, 1 minute. ரைட், இந்த சவுண்டோட கேட்டுக்கொள்ளுங்க. மிஸ் விளங்கப்படுத்தினதான் திருப்பியும் போகுது. ஸோ உங்களோட ஒர்க் புக்கோட போறபடினால திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. Here you can see these ones are all text formatting tools where you can change the font type, font size, to make the letters big or small, right? You can bold it, italic, underline, right? Superscripts, subscripts, right? So this one is for the sentence cases, lowercase, uppercase, those kind of things. Highlighting, color change, right? So a lot of things can be done as formatting for the text. And this part is basically for the alignment and positioning. So the top part will have bullets and numbering. In here we have some alignment options like center, justify, left align, right align, like that. Okay. Yes. And here they have introduced. So in your word processing software, if you open it up, you can see a blinking line, which is a vertical blinking line. So we call it as a cursor. So when you type something, it will actually type from here onwards, right? Activity 3.1. So examine the document given below carefully and list down the formatting tools. Now they have given you a document and you have to tell, okay, what are the things you have done, you have used, like what are the text formatting tools you have used. For example, for the first one, they have pointed to nice and green words. So you can see they have different font colors. So for the first one, you can think about font color. And for the green, you can see G is capital. So you can go for this capitalize each word option. I will show you this thing when we are doing this activity by ourselves. And then this green is kind of bold. So that's why I have written B here. Second one, it's for this an apple thing. So you can see it's a different font. விளங்குதா பிள்ளைகள்? இது விளங்குதா? விளங்காட்டி கேட்க வேணும். விளங்குதான்னு தலையாட்டிட்டு இருக்கிறது இல்ல. மிஸ் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதான் அது என்னன்றது இதுல விளங்கப்படுத்துறா. இதுலயும் விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். வாய் மூடிட்டு இருந்து பிரயோசனம் இல்லை. சரியா அஸ்னி வீடியோ ஆன்ல இல்லைன்றபடினாலும் அஸ்னின முகம் தெரியல. சிவானுகா வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. எஸ், கார்த்திகேயன் வீடியோ உங்களே பிரச்சனை இல்லப்பா. எனக்கு மிஸ் உங்களை பார்க்க முடியாதானே, அப்ப விளங்காட்டி கேட்க வேணுமா? இதுல விளங்க இல்லையா? இதுல இருக்கிற அந்த நம்ப பண்ணினதுகள் எல்லாம் என்னென்னது கேட்டு கிடக்கு. விளங்குதா விளங்க இல்லையா? இது விளங்குதா? அப்ப நீங்க ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். தமிழ் மீடியம் பிள்ளைகள் நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்லை. இதுல நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலே சரி பிள்ளைகள். தமிழ்ல தான் எழுத வேணும் இல்ல. சரியா? இங்கிலீஷ்லயே நீங்க எழுதினாலும் பிரச்சனையே இல்லை. இது வந்து font color, capitalize each word. capitalize சொன்னா பெரிய எழுத்து, கேபிட்டல் எழுத்துல. ஸ்மால் எழுத்துன்னு சொன்னா சின்ன எழுத்து. capitalize each word. and B ன்னு சொன்னா என்னது? bold பண்ணி இருக்குது. சரியா? அடுத்த ரெண்டாவது நம்பர் font size, underline, uppercase. ரெண்டாவதுல என்னென்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கு. என்ன முதலாவது font போட்டிருக்கீங்கன்னா font size போட்டிருக்குது. அடுத்தது அண்டர்லைன் இருக்கு, ஏன் கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கு. அப்பர் கேஸ்ன்னு சொன்னா என்னது? கேபிட்டல் எழுத்தை தான் அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவான். லோ கேஸ்ன்னு சொன்னா ஸ்மால் லெட்டரை தான் லோ கேஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினான் என்ன வேர்ட் எல்லாம் நாங்க பார்த்தோம் நாங்க. ரைட். அடுத்தது மூன்றாவதுல என்னென்ன இருக்கு? சென்டென்ஸ் கேஸ். மூன்றாவதுல சென்டென்ஸ் கேஸ் பண்ணிருக்கு.
அடுத்தது போல்டும் பண்ணிருக்கு. இந்த அன் ஆப்பிள்ன்றத போல்ட் பண்ணிருக்கு. சரியா? ரைட். நாலாவது font color and bold. green என்றத bold பண்ணிருக்கு. ரெட்டையும் bold பண்ணிருக்கு. அண்ணா கொஞ்சம் திக்கா காட்டியிருக்கு. அடுத்தது text height color. அஞ்சாவது இங்க இருக்கு. டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணிருக்கிறாங்க. இந்த கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கு. ஹைலைட் கலர் தான் அஞ்சாவது காட்டியிருக்கு. அடுத்தது ஆறாவது பிள்ளைகள் காட்டியிருக்கிறதுல என்ன இருக்கு? இட்டாலிக் பண்ணிருக்கு. கொஞ்சம் ஸ்லாங்கா இருக்கு. அதை இட்டாலிக்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? எழுதி முடிச்சிட்டீங்களா? இந்த கேள்வி எழுதி முடிச்சா சொல்லுங்க. Now it seems these are like different Times New Roman, but this font is different. So here the font type is different. So font and font size is bigger. It's underlined, right? If you want, you can make it bold also. Something like that is bold. And this one, every letter is capital. So you can think, okay, we can use uppercase for this. Third one, first letter is capital and it's bold, right? So you can use sentence case and bold for this third change. Fourth change, it's basically font color is different and it's bold. So you can tell font color and the bold. Fifth one, you can see it's a text is like kind of highlighted. So you can think, okay, this is text highlighting color has been used for the green color. Sixth one, it's this. So it is italic, right? You can see it's slightly shifted to the right side. Get the blank document, right? Okay, then they ask you to check the cursor, right? So at each of the sentence, you have to press enter key. So if you want to go for a next line, always you have to get that. இதுல வந்து என்டர் கீ எப்படி பாவிக்கிறது? அடுத்த லைனுக்கு போறதுக்கு நாங்க என்ன பாவிக்க வேணும்? கீபோர்ட்ல என்டர் கீ பாவிக்க வேணும். அடுத்த லைனுக்கு an apple, ரைட்? அதுக்கு கீழே 2 லைன் வேணும்னா என்டர் கீ பாவிச்சா எங்களுக்கு 2 லைன் கீழே தரும். சரியா? இல்லாட்டிக்கு ஒரு லைன் தேவைன்னு சொன்னா ஒருக்கா நீங்க என்டர் கீயை தட்டினீங்கன்னு சொன்னா ஒரு லைன் தரும். ரைட்டா? சோ இது வந்து இந்த பிராக்டிகல் வந்து இவங்க இதுல செய்து காட்டுறது வந்து என்டர் கீ பாவிக்கிறதுக்கு. சரியா? வேர்ட் இல்ல So I will open a blank document. Right. So I have already typed it earlier. Yeah. So I will paste it like this. இதுல வந்து என்டர் கீ பாவிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சரியா? அது ஏற்கனவே There are no much para consider to do. With a new phrase, always you have to go with the serve பண்றது உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் how to serve a previous serve. என்ன serve as பார்த்தனாங்க, எப்படி க்ளோஸ் பண்றேன்னு பார்த்தனாங்க. ரைட், அந்த பிராக்டிகல் நமக்கு முடிஞ்சது. ஓகே, அடுத்தது 3.3 activity 3.3. Study carefully the document given below. Identify the alignment and positioning tools that are used. Write them down in the blanks according to the number. Right? The number in அடிப்படையில alignments வந்து identify பண்ணட்டான். Right? என்னென்ன alignments இதுல பாவிச்சிருக்கோம் according to the number. So what are the positioning and ஏற்கனவே நீங்க பார்த்தீங்க என்ன? align left, align right, center பண்றது, paragraph space கொடுக்கிறது, shading பார்த்தோம், அது center பண்றது, justify பண்றது, இதெல்லாம் பார்த்தனாங்க. சோ அத வச்சு கொண்டு தான் இத கேக்குறாங்க பிள்ளை. சரியா? நம்பர் 8. இப்போ இதுல என்ன பார்த்து சொல்லுங்க. முதலாவது என்னது? முதலாவது என்ன கேட்டகரிஸ்க்குள்ள வரும்? முதலாவது சிவானுகா, முதலாவது என்ன கேட்டகரி? சென்டர், ரைட். ரெண்டாவது வியானிஷா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது என்ன கேட்டகரிஸ்க்கு வரும்?
வியானிஷா லெஃப்ட் ஹேண்டதுக்கு பாரு. சரி, ரெண்டாவது கேட்டீங்கன்னா இந்த கலர் பண்ணினதை கேட்டீங்கன்னா அப்ப எது வரும்? ஷேடிங்ன்றதை வரும். கலர் பண்ணிருக்கிறத கேட்டிருக்கு, ஷேடிங். மூன்றாவது அஸ்னி சொல்லுங்க, மூன்றாவது என்ன 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 மாதிரியானதுக்கு வரும்? என்ன அலைன்மெண்ட்? மூன்றாவது நாங்க என்ன அலைன்மெண்ட் சொல்லலாம்? லெஃப்ட் அலைன்மெண்ட். லெஃப்ட். நாலாவது எப்படி சொல்லலாம் கார்த்திகேயன்? நாலாவது அலைன்மெண்ட் நாலாவதுல என்ன செஞ்சிருக்கு? அன்மியூட். நாலாவதுல என்ன செஞ்சிருக்கு? நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, தெரியுதா? நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, அப்படித்தானே? எஸ், நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது நவிதன் சொல்லுங்க பாப்போம். அஞ்சாவது என்ன செஞ்சிருக்கிறாங்க? அஞ்சாவது என்னத்த மீன் பண்றாங்கன்னு பாப்போம். அஞ்சாவது புல்லட்ஸ் என்ற பகுதி என்ன? புல்லட்ஸ், ரைட். ஆறாவது பிள்ளைகள், ஆறாவது என்னது? இந்த இந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட் கேட்டிருக்கு. இது ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டுக்கும் சமமா, ரெண்டு பகுதியையும் சமமாக்கி காட்ட வேண்டும். ஒரு பாக்ஸ் மாதிரி சமப்படுத்தி காட்டுறதுக்கு ஜஸ்டிஃபைன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபைன்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது ஏழாவது லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். ஸ்பேஸ் வந்திருக்கு பாருங்க. இதுக்கு கீழே ஒரே அளவான ஸ்பேசஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பேசஸ் சொல்லியிருக்கு. அடுத்தது எட்டாவது ரைட் அலைன், அதாவது வலது பக்கத்துக்கு போயிருக்கு. சரியா? இதே மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ 3.3 அலைன்மெண்ட்ஸ். என்னென்ன அலைன்மெண்ட்ஸ்? தமிழ் மீடியம் பிள்ளைய பயப்பட தேவையில்லை, நீங்க இங்கிலீஷ்லயே எழுதலாம். இதை நீங்க தமிழ்ல தான் எழுதணும் இல்லை பிள்ளைய. உங்களுக்கு இந்த சின்ன வேர்ட் விளங்குமா இருந்தா நீங்க இங்கிலீஷ்லயே எழுதலாம். எழுதியாச்சு மிஸ். நவிதன் எழுதிட்டீங்க, ரைட். ஓகே சொல்றேன். அப்ப நாங்க மீதி நாங்க அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கொள்ளுவோம். எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ ஆல். எனக்கு நீங்க 30ஆம் தேதிக்குள்ள சொல்ல பிள்ளைகள், நீங்க என்னோட கண்டினியூ பண்ண போறீங்களா இல்லாட்டி ஐவிங்கோட கண்டினியூ பண்ண நல்ல பிள்ளைகள் மிஸ்ஸோட கண்டினியூ பண்ண போறீங்கன்னு சொன்னா சொல்ல வேணுமா? மிஸ்ஸுக்கு சொல்ல வேணும், ரைட்? ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, குட் நைட். Thank you. Thank you, teacher. Bye, teacher. Good night.